இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. ஃபைட் த குட் ஃபைட் ஆஃப் ஃபெய்த். வசனம் 1 தீமோத்தேயு 6:12 மின்பகுதியை படிக்கிறேன். விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். இந்த வசனத்தில் போராட்டம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆவிக்கும் மாம்சத்துக்கும் இடையே அந்த போராட்டத்தை பற்றி பவுல் இங்கே சொல்லுகிறார். இந்த போராட்டம் மனிதர்களோட சண்டை போடுறதோ இல்லாட்டி சாத்தானுக்கு முன்னாடி எதிர்த்து நேரடியாக அவனை எதிர்த்து அவன்கிட்ட சண்டை போடுறதுக்கோ இல்லை, மாறாக தேவன் நமக்கு கொடுத்த அந்த விசுவாசத்தை பற்றி கொள்வதற்கான போராட்டமாகும். அடிக்கடி நான் சொன்னேன் இல்லையா, நம்ம தரிசித்து நடப்பவர்கள் அல்ல, விசுவாசித்து நடப்பவர்கள். அப்போ நாம் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும்போதே பாருங்கள், பிசாசு தோற்கடிக்கப்படுகிறான். பாருங்கள், நம்ம மனதில் வருகிற சந்தேகம், பயம், சோதனை, சில சூழ்நிலைகள், எதிர்மறையான சூழ்நிலைகள், இதெல்லாம் வரும்பொழுது நம்ம தேவனுடைய வார்த்தையை வைத்து அதுக்கு எதிராக நம்ம உறுதியாக நிற்கிற ஒரு போராட்டமாய் இருக்குது. அப்போது இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஆவிக்குரியதுக்கும் மாம்சத்துக்கும் உள்ள ஒரு போராட்டம் கண்டிப்பாக இருக்கும். அப்போது நாம் ஆவிக்குரிய போராட்டத்தை போராட வேண்டும் என்று தேவன் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அநேக வேளையில் நம்ம மாம்ச ரீதியில் அநேக காரியங்கள் நம்ம பார்க்கறதுனால தான் நம்மளுக்கு கோபம், எரிச்சல், இல்லை பகை உணர்வு, கசப்பு, வைராக்கியம் இப்படிலாம் இருக்குது பாருங்கள். ஆனால் நாம் இந்த மாம்சத்துக்கு நம்ம கீழ்ப்படிய அழைக்கப்படவில்லை. நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய புத்திரர்கள் என்று பார்க்கிறோம். தேவனுடன் ஒரே ஆவியாய் இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். தேவன் எவற்றை பார்க்கிறாரோ இல்லை, இந்த பயம், சரீரத்தில் இருக்கிற பலவீனம், பிரச்சனை, போராட்டம், சந்தேகம், இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட விதத்தில் தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய பார்வை இருக்குதுப்பாங்க. அப்படியாக நம்மை கவனம் செலுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதான் 2 கொரிந்தியர் 4:18 பார்க்கிறோம் இல்லையா. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அந்நித்தியமானவைகள், காணப்படாதவைகளும் நித்தியமானவைகள். அப்போ இன்றைக்கு நம்ம என்ன பார்க்குறோமோ, நம்ம சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், நம்ம வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், பிள்ளைகள் மத்தியில் வருகிற பயங்கள், சந்தேகங்கள், இல்லை பொருளாதார காரியங்கள், கடன் தொல்லைகள், எவ்வளோ காரியங்கள் இருக்குது. இதெல்லாம் வார்த்தை என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தெரியுது நம்ம கண்களுக்கு, இது ஆமாம் உண்மைதான். ஆனால் இதெல்லாம் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ அதுதான் நித்தியமானவைகள் என்று பார்க்கிறோம். சரி, அப்போது இதெல்லாம் அநித்தியமானவைகள் தான். அப்போ இதுலேருந்து எப்படி நம்ம இதை ஜெயிக்க முடியும்? இப்போ இதெல்லாம் எப்படி சரி பண்ண முடியும்? நான் தேவன் பார்வையில் எப்படி இதை பார்த்து நான் ஜெயம் பெற முடியும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பாருங்கள், எபேசியர் 6:17 இரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ இந்த மாம்ச ரீதியாக நம்ம காணக்கூடிய இந்த போராட்டங்கள், பிரச்சனைகள், சரீர பலவீனங்கள், கடன் தொல்லைகள் எல்லாமே தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு விசுவாசத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்களேன், நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்ய சொன்னால் கூட டக்குன்னு செய்துடும். ஆனால் இந்த காரியத்தை குறித்து கொஞ்சம் நம்பு, இதை விசுவாசி. உன் சரீரத்தில் ஒரு பலவீனம் இருக்குது அப்படின்னா வசனம் சொல்லுது, அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகம் பெற்றீர்கள் இல்லையா. ஆனால் இதை நம்பு அப்படின்னா அதுதான் கடினமாக இருக்குப்பாங்க. அப்போ அந்த விசுவாசிக்கிறதுல ஏன் கடினமாக இருக்குதுன்னா பாருங்கள், தேவனுடைய வார்த்தையை நம்ம இருதயத்தில் ஆழமாக வேறு ஊன்றவில்லை என்று தான் நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அந்த வார்த்தை இருக்கிறத என்ன பண்ணுறான் பிசாசு, பட்சித்து போட்டுடுறான். அதனால தான் பாருங்கள், அந்த விசுவாசிக்கிற இடத்துல ஒரு பிரச்சனை பார்க்கிறோம் நாம். அப்போது தொடர்ந்து நம்ம சுகத்தை பெற்றுக்கொள்ள வரைக்கும் என்ன பண்ணும், அதை விடக்கூடாது. தேவன் வார்த்தை, ஒரு வார்த்தை கூட அது அழிந்து போவது இல்லை என்று பார்க்கிறோம். அப்போ அவர் சொல்லியிருக்காருன்னா கண்டிப்பாக செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்போ அவருடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவனுடைய வாக்கு தத்தங்கள் என்னெல்லாம் இருக்குது அதை நான் படிக்கிறேன், அதை நான் விசுவாசிக்கிறேன், அது அப்படியே எனக்குன்னு நான் உரிமையை பாராட்டுக்கிறேன். அவருடைய வாக்குறுதிகள்லாம் என் இருதயத்தில் வேறொன்றும் வரை நான் தொடர்ந்து அதை கேட்டுக்கொண்டே இருக்க போகிறேன். அது என் வாழ்க்கையில் அது வெளிப்படுற வரைக்கும் அதை நான் கேட்க போகிறேன். அவருடைய வார்த்தை 30, 60, 100 மடங்கு அறுவடை செய்யும் வரைக்கும் நான் கேட்க போகிறேன். இல்லை, தீர்மானம் எடுக்கணும். பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சாட்சி பார்த்திங்கன்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நான் ரொம்ப ஒரு டிப்ரெஷன், அன்சைட்டி டிஸார்டரில் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். ஆனால் பாருங்கள், எனக்கு அற்புதமாக தேவன் எனக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார்.
மெடிக்கல்லாம் போகிறப்போ கண்டினியூஸாக டேப்லெட் போடணுன்னாங்க. ஆனால் பாருங்கள், கர்த்தர் அதுலேருந்து எனக்கு விடுதலை கொடுத்தார். ஒரு டேப்லெட் கூட எடுக்கிறதில்ல. ஏன்னா அந்த விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை நான் போராடினதுனால் அதை நான் தைரியமாக சொல்ல முடியும். கர்த்தர் அற்புதமாய் அற்புதமாய் ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவருடைய வாக்கு தத்தம் தான் என்னை விடுதலை ஆக்குனது. எத்தனையோ கவுன்சிலிங் பண்ணாங்க, எத்தனையோ டாக்டர் சொன்னாங்க இதெல்லாம் உங்களுக்கு ஜெனட்டிக்கில் இருக்குது, என்னென்னவோ சொன்னாங்க. ஆனால் பாருங்கள், கர்த்தர் அற்புதமாக அவங்க சொல்ல 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 எனக்குள்ளாக என்ன இருக்கும் தெரியுமா? என் தேவன் பெரியவர் என்ற ஒரு காரியத்தை மட்டும் நான் விசுவாசித்தேன். எனக்கு ஆவிக்குரிய மனிதனும் இந்த மாம்சத்தில் வெளிப்படுகிற அந்த பலவீனம் ஒரு போராட்டத்தில் நான் போராடி கர்த்தர் இன்றைக்கு வெற்றிகரமாக ஜெயத்தை கொடுத்தார் பாருங்கள். அப்போது இந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும், ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளணும்னா ஒரு நைட்டில் நடக்காது. இதை எப்படின்னா, எப்படி ஒரு விதை போட்டால் அந்த செடிக்கு தண்ணி ஊற்றி அது எப்படி வளருது இல்லை, அது ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுது, அதில் நல்லா நியூட்ரிஷனாக இருக்கணும். அந்த மண் பகுதியெலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஊட்டச்சத்தாக இருந்தால் தான் அது என்ன, அந்த செடி வளரும், கனி கொடுக்கும். அதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வேரூன்றும் பொழுது பாருங்கள், தேவனுடைய வாக்கு தத்தங்களை நிறைவேறுகிறது 100 மடங்கு 100% நிறைவேறதை நாம் பார்ப்போம். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே, எங்களோட நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இதை கேட்டு கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவரே, அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவீனங்கள் ஆண்டவரே விடுதலை பெறும்படியாக ஆண்டவரே, அப்பா உம்முடைய வார்த்தையின் பட்டயத்தை எடுத்து ஆண்டவரே விசுவாசத்தில் ஆண்டவரே அவங்க போராடி ஜெயிக்கிற ஒரு பலன், அந்த உன்னதமான பலன், அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களை வழிநடத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கர்த்தர் எனக்கு இப்படியாக செய்தார், நன்மை பாராட்டினார் என்ற சாட்சியை நாங்கள் கேட்க போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்போ எங்கள் வாழ்க்கையின் பயணத்தில் ஆண்டவரே, அப்போ ஆவிக்குரிய ரீதியில் ஆண்டவரே நாங்கள் போராடி ஆண்டவரே இந்த மாம்சத்தை ஜெயிக்கிற அந்த உன்னதமான பலன் எங்களை நிரப்பும்படி இயேசு நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.